நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே
கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்களது உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவர் விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினி சகோதரிகளே, சகோதரிகளே, திருமணத்தின் புனிதமான ஒரு தன்மையை, முக்கியத்துவத்தை இன்று நாம் வலியுறுத்தப்படுகிறது இந்த இறைவாசகத்திலே. எந்த அளவுக்கு இறைவன் தூயவரோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூயவரோ, எந்த அளவுக்கு அன்னை மரியாள் தூயவளோ, அதுபோல இந்த திருமண வாழ்வும் குடும்ப வாழ்வும் தூயது. அதை தூயதாக்கவே மாற்றுகின்ற சூழலில் கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்ற அழைப்பை நாம் அனைவரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதை வாழ்வாக்க கடவுள் துணை புரிய வேண்டும் என்றும் நான் இந்த நாளிலே தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கிறேன். காரணம், நம்மை சுற்றி பல டிவோர்ஸஸ், மனவிலக்குகள் வந்து கொண்டே இருக்கிறது. யார் காரணம், எது காரணம் என்று ஆய்வு செய்வதற்கு எனக்கு இப்பொழுது நேரமில்லை. ஆனால் அவைகளை தவிர்ப்பதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது. அதை இன்றைக்கு திருவிழா கொண்டாடுகின்ற பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையின் மூலமாக கடவுளுடைய பாதத்திலே வைப்போம். எல்லா குடும்பங்களையும் நிறைவோடு ஆசீர்வதிக்கட்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என அனைவருமே திரு குடும்பம் போல பலவீனங்கள் இருந்தாலும் அதை கடந்து புனிதமான வாழ்வை நோக்கி நகர்ந்து செல்ல தேவையான ஆசீரை தரும்படியாக ஆண்டவரிடத்திலே இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான முயற்சிகளிலும் நாம் ஈடுபட வேண்டி இருக்கிறது. ஏதோ தூசி தட்டிட்டு போக முடியாது. துரும்பை தூணாக்கி, தூணை துப்பாக்கி ஆக்கினால் துப்பாக்கியை துரும்பாக மாற்றி விடுவார் கடவுள். அந்த அளவுக்கு நாம் செல்ல வேண்டாம் என்று ஆசைப்படுகிறேன்.
புனிதமான ஒரு திருமணத்தை, புனிதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு பதுவை புனிதர் கோடி அற்புதர் புதுமை வருடல் என்ற பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரராகிய தூய் அந்தோனியாரின் விழாவை கொண்டாடுவோம். இயேசுநாதரை விட அதிகமான பக்தியும் நம்பிக்கையும் இந்த அந்தோனியாரிடத்தில் இருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது. காணிக்கப்பட்டியை பார்த்தா தெரியும். பரிசு நேரங்களில், திருமண நேரங்களில், அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக செல்லுகின்ற நேரங்களிலே, அல்லது வேறு ஏதாவது வைபவங்களுக்காக செல்லுகின்ற அந்த சூழல்களே காணிக்கப்பட்டியை பார்த்தா நல்லாவே தெரியும் அந்தோனியாரு கொஞ்சம் மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. பல பண்புகள் இவரிடத்தில் இருந்தாலும், பல அற்புதங்கள் இவர் வழியாக கடவுள் நடத்தினாலும், 3 பண்புகளை இவரை பற்றி அதிகமாக சொல்லுவதுண்டு. ஒன்று, இறைவனிடத்திலே அன்புள்ளவர். 2வது, அயலாரிடத்திலே அன்புள்ளவர். 3வது, உயிர்களிடத்திலே அன்பு காட்டியவர். ஆண்டவர் இயேசு தன்னிடத்தில் திருச்சட்ட நூலில் தலைச்சிறந்த கட்டளை எது என்று கேட்ட திருச்சட்ட அறிஞரை பார்த்து சொல்லுவார், உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு செலுத்தி, இதுவே தலைச்சிறந்த கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயா என்பது ஒரு இணையான 2வது கட்டளை என்பார். இயேசு இந்த கட்டளைகளை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ்ந்தவர் புனித அந்தோனியார் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் அந்தோனியார் ஆண்டவரிடத்திலே அளவு கடந்த அன்பை, பாசத்தை, நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தத்தான் அவர் மொரோக்கோ நாட்டிற்கு சென்று தன்னுடைய உயிரை இழக்க கூட துணிந்தார். ஆனால் இறைவனின் திருவுளம் வேறு மாதிரியாக போயிருந்தது. அந்தோனியார் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தாரோ அதே அளவுக்கு ஆண்டவரும் அந்தோனியார் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். இதனால்தான் அவர் குழந்தையாக அந்தோனியாரின் கைகளிலே தவழ்ந்தார். என்னை பார்த்தா தெரியும், அந்தோனியார் கையில குழந்தையை சுருப்பார். தூய் அந்தோனியார் விழாவை என்னை சிறப்பிக்கிற நாளிலே எல்லா அந்தோனியம்மாள், ஆண்டனி, அந்தோனி பிச்சை என்ற பெயரை தாங்கியிருக்கக்கூடிய, இதுபோல ஆண்டனி பெயரை தாங்கிக்கூடிய அனைத்து நாமங்களை தாங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களையும் சிறப்பாக சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்களது இதயம் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அந்தோனியார் அடிக்கடி அவருடைய மறையுரையிலே சுட்டி காட்டுவார். சொல்லுவாங்கள்ல பைபிளில், பிணம் எங்கேயோ அங்கேதான் கடுகு கூடும். அதுபோல நாம் ஒப்பற்ற செல்வமாகிய இறைவனிடத்திலே நம்முடைய இதயத்தை பதித்து வாழ்வோம். 2வது, அயலாரிடத்தில் அன்பு காட்டினார். அந்தோனியார் ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கொண்டாரோ, வாழ்ந்தாரோ, அதுபோல அதைவிட மேலாகவே அயலாரிடத்திலே, ஏழைகளிடத்திலே அன்பு கொண்டு வாழ்ந்தார். அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலே பதுவா நகரிலே பணக்காரர்கள் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி பணத்தை தராத ஏழைகளை கொடுமைப்படுத்தி வந்தார்களாம். இதை கேள்விப்பட்ட அந்தோனியார் ஏழைகளை இப்படி துன்புறுத்தும் பணக்காரர்களை கடுமையாக சாடினார். இன்றைக்கு சாடினா என்ன நடக்கணும்னு தெரியாது. மேலும் அந்தோனியார் இறந்த அதே ஆண்டிலே பதுவா நகரில் வாழ்ந்த ஏழைகளது கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அந்தோனியார் தான் இருந்த துறவு மடத்திற்கு வரக்கூடிய ஏழை எளியருக்கு உணவு கொடுத்து வந்தார். அதனால்தான் இன்றைக்கும் அவருடைய ஆலயங்களிலே ஏழைகளுக்கு, ஏன் எல்லோருக்கும் தான் உணவு கொடுக்கப்படுகிறது. இப்போது உணவு கஞ்சியாக மாறி கஞ்சி பிரெட்டாக மாறுகிறது. நம்முடைய கைகளும் கால்களும் துன்பத்தில் இருப்பவருக்கு தேடி சென்று உதவுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏழைகள் மீது அன்பும் கரிசனையும் காட்டுவது நம்முடைய சமூக அக்கறை, சமூக கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகச் சிறியவராகிய உயிர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பார்கள். அவரை போல ஏழைகளுக்கு உதவி செய்ய முயற்சி எடுப்போம். 3வது, உயிர்களிடத்திலே அன்பு. அந்தோனியார் உயிர்களிடத்திலே அன்பு கொண்டு வாழ்ந்தார் என்று சொல்லலாம். மீன்களுக்கு போதித்தார் என்றும், இதில் விவாதங்கள் இருக்கிறது. என்ன போதித்தார், எப்படி அது கேட்டது, அதெல்லாம் விடுவோம். தூய பிரான்சிஸ் அசியார் தன்னுடைய புத்தகத்திலே அழகுபட எழுதி வைத்திருக்கிறார். மீனினங்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நோவாவின் காலத்தில் கடவுள் உலகை அழிக்க நினைத்த போது நீங்கள் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். யோனாவை நீங்கள் 3 நாட்கள் உங்களுடைய வயிற்றில் பாதுகாப்பாக வைத்தீர்கள். ஆண்டவர் இயேசு அப்பங்களை மீன்களையும் பலுகச் செய்து புதுமை செய்த போது நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தீர்கள். இயேசுவுக்கு வரி செலுத்துகிற சூழ்நிலை ஏற்பட்ட போது நீங்கள் ஒரு நாணயத்தை தந்து அவருக்கு உதவினீர்கள். ஆகையினால் அப்படியெல்லாம் உதவி செய்த நீங்கள் கடவுள் பார்வையில் பேறு பெற்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதங்களிலே அந்தோனியார் உயிர்களிடத்திலே, இயற்கை இடத்திலே தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். நாமும் இந்த சூழலில் மேலாண்மை வருகின்ற இந்த தன்மையிலே நாமும் இயற்கை இடத்திலே
பாதுகாக்க வேண்டும். இயற்கை அழிக்கக்கூடிய சக்திகள் என்ற ஏராளம், கடலையும் கரையையும் விவசாயத்தையும் அழிக்கக்கூடிய, காடுகளையும் மலைகளையும் அழிக்கக்கூடிய, நீர்களை அசுத்தமாக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் நாம் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, நம்முடைய குரல் ஒலியின் மூலமாக எதிர்ப்புகளை தெரிவித்து மக்களை வாழ வைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மை கருவிகளாக நாம் மாற்றித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறைவன் மீது, இயேசுவின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அயலார் மீதும் உயிர்கள் மீதும் இறைவன் மீதும் அன்பு வைப்போம். இவைகளெல்லாம் அழிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை, அதுதான் நிஜம். காணாமற் போனதை கண்டுபிடிக்க உதவி செய்யக்கூடிய அந்த இடத்துல கேட்போம், அவருடைய பரிந்துரைக்காக வேண்டுவோம். காணாமற் போன இந்த சமூக அக்கறை, இயற்கை மீது அக்கறை, பிறர் மீது உள்ள கரிசனை, சமூக அக்கறை, இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். ஆமேன். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, விழாவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காணாமல் போன பொருளையும் அருளையும் தேடி கொண்டு கொடுக்கக்கூடிய வகைகளிலே இப்படி அந்தோனியாரை பயன்படுத்தினரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்விலும் பணியிலும் காணாமற் போன சமூக அக்கறை, காணாமற் போன சமூக கரிசனை, காணாமற் போன சமூக அன்பு, காணாமற் போன சமூக பொறுப்புணர்வு, அன்பு, பாசம், நேசம், உதவி, உடனிருப்பு அத்தனை மீண்டும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர தேவையான அருளை எங்கள் யாவருக்கும் தாரும். இந்த நாள்களிலே அகமதாபாத் விமான விபத்திலே மடிந்து போன, இந்த கோர விபத்திலே துயரற்று பலியாகி சென்ற அத்தனை குழந்தைகளையும் இளையோரையும் பெரியோர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். எவ்வளவு கனவுகளோடு இவர்கள் விமானத்திலே பயணித்திருப்பார்கள். இவர்களை தவித்து வாழுகின்ற குடும்பத்தினர், விமான ஓட்டிகள், அவருடைய குடும்பத்தினர், அந்த விமான பணி நபர்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லோரும் கதிகலங்கி நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அந்த அரசாங்கம், அரசு அதிகாரிகள், பணி செய்கின்ற ஆர்வலர்கள், தன்னார்வ குழுக்கள், இந்த கோரத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து போன மருத்துவ மாணவர்கள், மாணவிகள், அந்த துயரத்தில் வாடுகின்ற குடும்பங்கள் யாவரையும் உடைய பாதத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். எதெல்லாம் எங்களுக்கு தேவையோ அவைகளெல்லாம் எங்களுக்கு தந்து ஆறுதலாக, தேர்தலாக எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழலை எங்களை யாவரும் தாரும். இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற சூழலிலே வாழுகின்ற எம்மவர்க்கும் அமைதியையும் ஆறுதலையும் தேற்றலையும் தந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். பல என எழுப்ப துவண்டு போனே, துடுப்பிழ
பிளந்த படகாக தனிமையானே. துயரம் பல என அழுத்த துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
பேருக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.